ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 737வது நாமாவளியாக ஓம் ராஜீவாக்ஷாய நமஹ. முருகப்பெருமான செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவனுடைய உருவம் அவ்வளோ ஒரு அழகானது. அதோடு இந்த நாமாவளியில் அவருடைய கண் எப்படி இருக்குது அப்படின்னா, தாமரை மலர்ந்து இருக்கும்பொழுது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அது மாதிரி தாமரை போன்ற கண் உடையவராக இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த தாமரைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த தாமரை சேற்றிலிருந்து வரக்கூடியது செந்தாமரை, அதனால தான் அதுக்கு பேர் பங்கஜம்னு பேர். அப்படி சேற்றிலிருந்து வந்தாலும் தூய்மையாக இருக்கும், ஒரு சின்ன அழுக்கு ஒட்டாது. அப்படி அந்த தூய்மையான பார்வை உடையவர் அப்படின்ற அர்த்தம். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரன், இது மாதிரி எந்த விதமான பாகுபாடு இல்லாத பார்வையை உடையவர்னு அர்த்தம். விஷாலாட்சர்னே அவருக்கு பேர். அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ விஷாலம்னா பெரியதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் பெருந்தன்மை, எல்லாரையும் இப்போ ஒன்றாக நினைக்கக்கூடிய விசாலமான மனம், விசாலமான பார்வை உடையவர் அப்படின்னு அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். அதான் இறைவனுக்கு கண்ணை வைத்து நிறைய பேர். அதில் அம்பாளுக்கு காமாட்சி, மீனாட்சி இதெல்லாம் இருக்குது. மீனாட்சி அப்படின்னா மீன் மாதிரி கண் உடையவள்னு அர்த்தம் கிடையாது. மீனாட்சின்னா என்ன அர்த்தம்னா, மீன் தூங்கும்போது கூட கண்ணை மூடாது, ஏன்னா அதுக்கு இமையே கிடையாது, அப்படியே இருக்கும். அது மாதிரி 24 மணி நேரமும் ஒவ்வொரு உயிரையும் பார்த்து ரட்சிக்கக்கூடியவள் மீனாட்சி, மகாராணியாக இருக்கா. அதனால் அவளுக்கு பேர் மீனாட்சின்னு பேர். ராஜீவம் அப்படின்னா தாமரை, செவ்வல்லி, இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ முருகப்பெருமானுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றி கண் நெருப்பு, ஞான அக்னி. அப்போ வலது கண்ணால் பார்த்து சூரியனுடைய சக்தியால் வள்ளி கையில் இருக்கக்கூடிய தாமரை எப்பொழுதும் மலர்ந்தே இருக்குமா. இடது பக்கம் இருக்கக்கூடிய தேவயானை கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அல்லி இருக்கும், செவ்வல்லி. அப்போ அது சந்திரனுடைய சக்தியால் எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும். அப்போ இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, முருகனுடைய பார்வையால் எல்லா உயிர்களும் வாடாமல் இருக்கும், வாட்டம் என்பதே இருக்காது. முருகனுடைய அருளால் எப்படி அந்த மலர்கள் வாடாமல் இருக்கோ, அது மாதிரி முருகனுடைய அருள் கிடைத்தால் வாழ்க்கை வாட்டமில்லாமல் இருக்கும்ன்ற தத்துவத்தை உணர்த்துறது. அதனால்தான் அந்த பூவை கொண்டு முருகப்பெருமானுடைய கண்ணை வர்ணிக்கிறார். அதுதான் செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடையவராக முருகனை வர்ணிக்கிறது. ஓம் ராஜீவாக்ஷாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.